தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சாக்கடையில் நீச்சல் அடிக்கும் கம்யூனிஸ்டுகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சாக்கடையில் நீச்சல் அடிக்கும் கம்யூனிஸ்டுகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கோவையிலே ரிதன்யா என்ற பெண் வரதட்சணை கொடுமைப்படுத்தி பாலியல் கொடுமைக்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொண்டார். அவரை கண்டித்து தமிழ்நாட்டில் மாதர் சங்கங்கள் எதுவுமே குரல் கொடுக்கவில்லை. மகளிர் அமைப்புகள் எதுவுமே போராட்டத்தில் ஈடுபடவில்லை. இந்த சூழ்நிலையில் செந்தமிழன் சீமான் அவர்கள் இது பற்றி கருத்து தெரிவித்திருந்தார். அதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர், தமிழ் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள், சீமான் ஒரு கிணற்று தவளை, போராடுவது அவருக்குத்தான் தெரியும் என்று நினைக்கிறார், மற்றவர்கள் போராடுவது போல என்று கூறினார். சீமானை கிணற்று தவளை என்று கூறினார். சீமான் கிணற்று தவளை, ஓகே, அந்த கிணறு நல்ல தண்ணி தவளை, ஓகே. ஆனால் நீங்கள் யார்? சீமான் கிணற்று தவளை, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க யார்? சாக்கடையில் நீச்சல் அடிக்கும் பன்னி, சாக்கடையில் நீச்சல் அடிக்கிற பன்னி கூட்டம், அப்படி தான் சொல்லணும். திமுக என்கிற ஊழல் கரை முடிந்த ஊழலாட்சி நடத்தி கொண்டிருக்கிற அந்த திமுக கூட்டணியில், சாக்கடை என்கிற அந்த திமுக கூட்டணியில் நீச்சல் அடித்து கொண்டிருக்கிற அந்த பன்னி கூட்டம்தான் இந்த கம்யூனிஸ்டுகள். ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகள் மக்களுக்காக வேண்டி போராடினாங்க. ஆனால் இப்போ போராடவே கிடையாது. உண்டியல் எழுந்தினாங்க, இப்போ உண்டியல்லாம் கிடையாது. அவங்களுக்கு நிதி திமுகவிலேருந்து வந்துடும். திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் மாதந்தோறும் அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர்களுக்கு மாதத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம்னு நிதி கொடுக்குறாங்க. தேர்தல் நேரத்துக்கு சீட்டு கொடுப்பாங்க. ஒரு தொகுதிக்கு 10 கோடின்னு 2 தொகுதி வாங்கிட்டு 20 கோடி ரூபா கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்குறாங்க. ஆக தேர்தல் செலவுக்கு. ஆக இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் பொது உடைமை கட்சி, மக்களுக்காக வேண்டி போராடுற கட்சி. அதெல்லாம் அந்த காலம். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி பெட்டி வாங்குறது தான் இப்போ இந்த காலம். தொழிற்சங்கம் நடத்துவாங்க, தொழிற்சங்கத்துக்காக வேண்டி நிதி வசூல் பண்ணுவாங்க, தொழிலாளர்களுக்காண்டி போராடுறதா சொல்லிட்டு பின்வாசல் வழியே போய் தொழிலதிபர்களிடம் பெட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய லட்சணம். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி திமுக கூட்டணி என்கிற ஒரு சாக்கடையில் நீச்சல் அடித்து கொண்டிருக்கிற பன்னி கூட்டமாக மாறிப்போச்சு. ரொம்ப வேதனையாக இருக்குது.